அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இங்க நகரமன்ற தலைவரா இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க கருக்கு மேம்பாலன்றது ஒரு பெரிய ஒரு கனவா இருந்தது. ரயில்வே கேட் இருக்கும் போது ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் அப்படின்னு போது அண்ணன் கிட்ட ஒரு கோரிக்கையா வந்து இங்க இருக்க பொதுமக்கள் வச்ச ஒரு 2 வருடத்திலே அந்த மேம்பாலத்தை வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த குரட்டூர் ஏரியில வந்து பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகள் பல கம்பெனிகள்ல இருந்து ரசாயன கழிவுகள் வந்து ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி இருந்தாங்க. இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் வந்து அண்ணன் அகற்றிட்டார். அதே மாதிரி ஏரியில இருக்க மண் வளங்களை வந்து அழிச்சாங்க. அது எல்லாத்தையுமே அண்ணன் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாரு. இந்த மன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா சுமார் 10க்கும் மேற்பட்ட பூங்காக்களை திறந்து வைத்தாரு. அதே மாதிரி பூங்காக்களை பாத்தீங்கன்னா இந்த குளங்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் அகற்றி கொடுத்திருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட நாங்க வந்து சாதாரண ஒரு நகரமன்ற தலைவராக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது பண்ணியிருந்தாரு. இப்போ அண்ணனுக்கு வந்து இப்போ சட்டப்பேரவையில வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அண்ணன் கிட்ட நாங்க கோரிக்கையா வந்து எதுவும் நம்ம இருக்க விளையாட்டு இளைஞர்கள் அதிகமா இருக்கின்ற ஒரு தொகுதி வந்து இந்த அம்பத்தூர் தொகுதி. இளைஞர்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு அரங்கம் வந்து அண்ணன் மூலியமா நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக சாதாரண நகரமன்றமா இருக்கும் போது இந்த இளைஞர்களுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்தாரு. இப்ப நாங்க கோரிக்கையா வந்து இந்த விளையாட்டு மைதானம் வந்து கேட்டிருக்கிறதா இருக்கும். அதை கண்டிப்பா அண்ணன் நிறைவேற்றுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் சூழல்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அம்பத்தூர் தொகுதியில இளைஞர்களுடைய சப்போர்ட் வந்து ஆமா 100% இளைஞர்களோட பழைய சூழல்லாம் அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே ஒரு 25ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்க ஓட்டு தான் வந்து நம்ம அம்பத்தூர் தொகுதியில் அதிகம். அப்படின்ற போது எல்லா இளைஞர்களும் வந்து அண்ணன் பின்னாடி தான் நிக்கிறாங்க.